எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சட்டுப்புட்டு சமையல் என்ன பார்க்க போகிறோன்னா அடை தோசை. அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் இட்லி அரிசி, ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு, ஒரு டம்ளர் பச்சைப்பயிறு, ஒரு 3/4 டம்ளர் துவரப்பருப்பு, ஒரு 3/4 டம்ளர் உளுந்து, ஒரு டம்ளர் காராமணி, ஒரு டம்ளர் வெள்ளை இப்போ இதை கழுவி ஒரு க்ளீன் பண்ணி ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது க்ளீனாக கழுவி ஒரு 4லேருந்து ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு அரைக்கலாம். இதை விட ஒரு 5 வரமிளகா போட்டுக்கலாம். பாருங்கள், 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. பருப்பு நல்லா ஊறி வந்துட்டுக்குது. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதாக கூட கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். இது தேவைக்கேற்ற உப்பு போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இது போல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை மாவு பதத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ தோசை ஊற்றலாம். தோசைக்கல் சூடு பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். ரொம்ப மெலிசாக வராது, கொஞ்சம் தப்பமாக தான் வரும். வேகட்டும், கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். இது பருப்பு தோசைன்றதுனால கொஞ்சம் வேகறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். இன்னொரு தோசை சூடான அடை தோசை செஞ்சு எடுத்துட்டுங்க. அதுக்கு காம்பினேஷனாக தேங்காய் சட்னி வச்சுக்கிறேன். நல்லாயிருக்கும், வாங்க சாப்பிட்லாம்.